யார் தருவார் அங்கீகாரம்? என் வீட்டுக்கு ஒருவர் வந்திருந்தார். எனக்கு நேரமே இல்லை, நான் ரொம்ப பிஸி என்றார். அப்படியா என்றேன். நான் 10 நிமிடத்துக்கு மேல் இங்கு இருக்க முடியாது, உடனே போக வேண்டும் என்றார். நான் சரி என்றேன். அவர் பேச ஆரம்பித்தார். அவருடைய சாதனைகளைச் சொன்னார். ஆர்வமுடன் கேட்டேன். மேலும் மேலும் விவரங்களைக் கேட்டேன். மேலும் மேலும் சொன்னார். வியந்தேன், பாராட்டினேன். எப்படி உங்களால் இதெல்லாம் செய்ய முடிகிறது என்றேன். திடீரென்று கடிகாரத்தை பார்த்தார். அடடா, நான் 40 நிமிடத்துக்கு மேல் ஆகிவிட்டதே என்றார். ஆனாலும் தொடர்ந்து பேசினார். அதே நபர் இன்னொரு நாள் வந்தார். நான் மிகவும் சோர்வாக இருந்த தினம். அவர் பேச்சைத் தொடங்கினார். எனக்கு ஒரு பத்திரிகையில் எழுத வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றார். என்று மட்டும் சொன்னேன். அது பெரிய நிறுவனம் தொடங்கும் பத்திரிகை. என்னிடமிருந்து பதில் இல்லை. அந்த பத்திரிகையில் அந்த பகுதியை எழுத பலரையும் யோசித்து பார்த்துவிட்டு கடைசியாக நான் தான் சரியாக இருப்பேன் என்று நினைத்து என்னை கேட்டார்கள். அசுவாரஸ்யமாக பார்த்தேன். எனக்கு கவிதை கூட எழுதத் தெரியும். நான் ஏதும் சொல்லவில்லை. நான் என்ன இவ்வளவு சொல்றேன்? அதற்கென்ன இப்போ? மனிதன் எழுந்து போய்விட்டார். ஒரு வாரத்துக்கு பிறகுதான் மீண்டும் வந்தார். 2 சம்பவங்களிலிருந்தும் எனக்கு ஒரு விஷயம் பளிச்சிட்டது. அவருக்கு அங்கீகாரம் தேவைப்படுகிறது. நான் அப்படி இப்படி என்று சொல்வார். நான் அப்படியா இப்படியா என்று கேட்க வேண்டும். ஆகா, நம்மை மதிக்கிறார்கள், பெருமையாக நினைக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்வார், சந்தோஷப்படுவார். அதாவது அவரை மற்றவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவரால் நிம்மதியாக இருக்க முடியும். அவர் பெருமை அவரிடம் இல்லை, அவரை மற்றவர்கள் ஒப்புக்கொள்வதில்தான் இருக்கிறது என்று நினைக்கிறார். இது ஆபத்தான நிலை. அவர் சார்ந்து இருப்பவர், டிபெண்டன்ட். அவர் திருப்தியின்மை, மகிழ்ச்சி, சங்கடம் எல்லாம் மற்றவர்களால் தீர்மானிக்கப்படுகிறது. அதற்கு அவர் இடம் கொடுக்கிறார். இது தேவையா? அடுத்தவர் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அவர் பெரிய மனுஷர்தானே. அவரிடம் இருக்கும் திறமைகள் அவரிடம்தானே இருக்கும். நல்ல விஷயங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்பது மட்டுமல்ல. சிலருக்கு மற்றவர்கள் ஏதும் குறை சொல்லிவிட்டால் போதும், அன்றைக்கு அவர்களால் தூங்கவே முடியாது. நம்மிடம் குறை இருக்கிறது என்பதல்ல பிரச்சனை, அடுத்தவர்கள் சொல்லிவிட்டார்களே என்ற வருத்தம். அடுத்தவர் தரும் பாராட்டுகளும் விமர்சனங்களும் எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். யாரும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் கடல் ஆழமானதுதான், இமயமலை உயரமானதுதான். அவை யாருடைய அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை. எவர் குறைத்து மதிப்பிட்டாலும் நம்முடைய தரம் குறைந்துவிடப் போவதில்லை. ஒரு வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. ஆசிரியர் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்தார். இது என்ன? ரூபாய் நோட்டு. இதன் மதிப்பு என்ன? 500 ரூபாய். சரி. பின்பு அதை தன் கைகளால் கசக்கினார். இப்போது இதன் மதிப்பு என்ன? அதே 500 ரூபாய்தான். அடுத்து அதனை கீழே போட்டு கைகளால் குத்தினார். இப்பொழுது இதன் மதிப்பு என்ன? இப்பொழுதும் 500 ரூபாய்தான் சார். ஆக அவர் அதை எப்படி சிறுமைப்படுத்தினாலும் அந்த நோட்டின் மதிப்பு மாறவில்லை. அதுபோலவே நம்மையும் சிலர் விமர்சிக்கலாம், இகழலாம், உதாசீனப்படுத்தலாம். அவற்றால் நம்முடைய தரமும் சிறப்புகளும் குறைந்துவிடாது. ஆனால் அதனை நாம் எதிர்பார்க்கத் தொடங்கிவிட்டால், நம்பத் தொடங்கிவிட்டால் சிரமம்தான். ஒருமுறை புத்தரை தங்கள் ஊருக்குள் வந்ததற்காக சிலர் கடுமையான வார்த்தைகளால் திட்டினார்களாம். கண்களை மூடியபடி மலர்ந்த முகத்துடன் இருந்தாராம் புத்தர். அவர்கள் திட்டி முடித்துவிட்டு, கோபம் வரவில்லையா என்று கேட்டார்களாம். நீங்கள் கூறியது எதையுமே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவை என்னை குறிக்கவில்லை. அதனால் நான் வருத்தப்படவில்லை என்று புத்தர் பதில் சொன்னாராம். நாம் கொடுக்காவிட்டால் நம் சுயமரியாதையை நம்மிடமிருந்து அவர்களால் எடுத்துச் செல்ல முடியாது என்றார் மகாத்மா காந்தி. உங்கள் சம்மதமின்றி உங்கள் மனதை யாரும் காயப்படுத்த முடியாது என்றார் அமெரிக்க முன்னாள் அதிபர் ரூஸ்வெல்ட்.